இந்த வீடியோ நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டி லேப் 12 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 11 வீடியோ வந்து போட்டிருப்போம் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டி பற்றி. அதெல்லாம் பார்த்துருந்துங்க. அப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லேப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கேன் பி சர்க்கம்வென்ட்னு இருக்கு. அதாவது மெத்தடை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பேக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் படிச்சிடலாம். This lab implements access controls based partly on the HTTP method of request. You can familiarize yourself with the admin panel by login using the credentials. Okay, admin credentials கொடுத்துட்டாங்க. To solve the lab, login using the credentials VNet repeater and exploit the flawed access controls to promote yourself to become an administrator. இந்த லேபை சால்வ் பண்றதுக்கு நம்ம நார்மலான ஒரு ஆர்டினரி அக்கௌண்ட் லாகின் ஆயிட்டு நம்மளை வந்து அட்மினா வந்து ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க. நமக்கு வந்து அட்மின் பேனலோட ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிக்கலாம் அட்மின் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சஸ் லேப் கொடுத்துக்கிறேன். எப்பயும் போல இருக்கிற அந்த ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான் கைஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்மின் பேனலுக்கே வந்து போயிடலாம். லாகின் பண்ணுவோம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் அட்மின் பேனல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அட்மின் பேனலில் யூஸரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. போன லேப் மாதிரி தான் கார்லோஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, வீனர் இருக்காங்க. ஓகேவா, மூணு யூஸர் இருக்காங்க. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் அட்மினாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு யூஸர் அப்கிரேட் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். ப்ராக்ஸியில் போயிட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே கார்லோஸ் வந்து நார்மலாக இருக்காங்களா, அப்கிரேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட். ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட். யூசர் நேம் வந்து கார்லஸ் இருக்கு, ஆக்ஷன் வந்து அப்கிரேட் இருக்கு. சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ண உடனே இப்போ இந்த கார்லஸ் அப்படிங்கிறவங்க வந்து நார்மல்லேருந்து அட்மினாக வந்து மாறி இருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டர் போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட். ஸோ இந்த ரிக்வஸ்ட் தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இந்த ரிக்வஸ்ட்டை மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிக்வஸ்ட் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் அப்கிரேடிங் இதை எடுத்து டவுன்கிரேட் போட்டுக்கிறேன். சென்ட் கொடுக்குறேன். நார்மலாக 3.3 ஃபவுண்ட் தான் வருது. நான் வந்து ஃபால்ட் ரிடக்ஷன் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் 200 ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கார்லஸ் வந்து அட்மின்லேருந்து நார்மல் யூஸருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது நார்மலாக வந்து நடக்குதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு நியூ ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம யூஸர் அக்கௌண்ட்டாக லாகின் ஆகிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மை அக்கௌண்ட்டு போய்க்கிறேன். மை அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு விஎன்ஆர் நம்மளோட நார்மல் யூசர் அக்கௌண்ட் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து இமெயிலை வந்து அப்டேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு எந்த அட்மின் பேனல் ஆக்சஸும் கிடையாது. ஓகே, நம்ம எப்படி வந்து இப்போ நம்மளோட நார்மல் அக்கௌண்ட்டை அட்மின் அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது வந்து பாருங்களேன். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் இந்த இமெயில் அப்படிங்கிற ஒரே சேஞ்ச் மெத்தட் தான் இருக்குது. ஸோ அதனால் இமெயிலை மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். சும்மா gmail.com போட்டுக்கிறேன். இன்டர்செப்ட் ஆனில் தான் இருக்குது. அப்டேட் இமெயில் கொடுத்துக்கிறேன். ஃபார்வர்ட். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட், அதாவது மெயிலை சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட். சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீனரோட அக்கௌண்ட்லேருந்து போன ரிக்வஸ்ட். ஸோ இந்த ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்மினோட ரோலை வந்து டவுன்கிரேட் அண்ட் அப்கிரேட் பண்ணுற அந்த ரிக்வஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆர்டினரி அக்கௌண்ட்லேருந்து இந்த ஒரு அட்மினை வந்து அதாவது அட்மினா மாத்துறாங்க தெரியுமா, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ரிக்வஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிக்வஸ்ட் நான் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்து வந்து அட்மின் ரோல்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க நமக்கு வந்து மை அக்கௌண்ட்ல சேஞ்ச் இமெயில் தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து வந்து அட்மின் ரோல்ஸ் மாற்றணும். அட்மின் ROLES அட்மின் ரோல்ஸ் மாற்றியாச்சா. அதே மாதிரி இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்ல இந்த இமெயிலுக்கு பதிலாக அங்கே வந்து யூசர் நேமும் அந்த ஆக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் நேம் ஈக்குவல் டு கார்லோஸ் இருக்கு, ஆக்ஷன் ஈக்குவல் டவுன்கிரேட் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து அட்மின் ரோல்ஸ் இருக்கு. இந்த செஷன் குக்கி மட்டும் வந்து வீனரோடு, இந்த செஷன் ஐடி வந்து அட்மினோடுது. ஸோ தட் இந்த ரிக்வஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றேன். ஸோ அதை சென்ட் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சென்ட் கொடுத்துட்டேன். சரி, நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 4 அன்ஆத்தரைஸ்ட் தான். ஏன்னா நம்ம நார்மல் யூசர்ல இருக்கோம். அட்மினுக்கு உண்டான அந்த அட்மின் மட்டும் அப்கிரேட் பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து இந்த இடத்துல பண்றோம். அதனால அன்ஆத்தரைஸ்ட் தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டை கெட் ரிக்வஸ்ட்டா வந்து மாற்ற போறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து கெட் மெத்தட் வந்து மாறிடும். கெட் மெத்தட்னா URL வழியாக வந்து போகும். போஸ்ட் மெத்தட்னா வந்து இந்த பாடி பேராமீட்டர் வழியாக வந்து போகும். இங்கே பாருங்க அட்மினுக்கு ரோல்ஸ்ல யூசர் நேம் ஈக்குவல் கார்லஸ் இருக்கு, ஆக்ஷன் ஈக்குவல் டவுன்கிரேட் இருக்கா. நார்மலா கார்லஸ் எப்படி இருக்காருன்னா வந்து கார்லஸ் வந்து அட்மின்ல இருக்காரு. இப்போ நான் வந்து டவுன்கிரேட் தான் பண்ண போறேன். ஆனால் வந்து இந்த செஷன் ஐடி வந்து வீனரோட செஷன் ஐடி. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அட்மினோட செஷன் ஐடி. அதை நான் வச்சுக்கோங்க. நாம வந்து இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட் கெட் ரிக்வஸ்ட்டா மாத்திருக்கோம். அவ்வளோதான். சென்ட் கொடுக்குறேன். ஃபாலோ ரிடக்ஷன் கொடுத்து பார்ப்போம். 400 அன்ஆத்தரைஸ்ட் தான் வருது. ஆனா இங்க பாருங்க
கார்லோஸுங்கிறவர் வந்து அட்மின்லேருந்து நார்மலாக மாறி இருப்பார். ஓகேவா? ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து இந்த கெட் ரிக்வெஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுது அப்போ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம், யூசர் நேமை வந்து வீனருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த அப்கிரேடை வந்து டவுன்கிரேடை வந்து அப்கிரேடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இங்கே எங்கே பக் நடக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாத்துக்கு போஸ்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த செஷன் ஐடியா வந்து அங்கே வேலிடேட் பண்ணுறாங்க. போஸ்ட் ரிக்வஸ்ட் இல்லாமல் கெட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து செஷன் ஐடியா வந்து அங்கே வேலிடேட் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 200 ஓகே வந்து வந்தது. எந்த கெட் ரிக்வஸ்ட்னாலும் போஸ்ட் ரிக்வஸ்ட்னாலும் எந்த ரிக்வஸ்ட்னாலும் செஷன் ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் அட்மினா நார்மல் யூஸரான்னு சொல்லிட்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணல. ஸோ அதனால தான் வந்து நம்ம நார்மலான வீணர் அக்கௌண்ட்ல இருந்து அட்மினா வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த லேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான லேப் தான். என்னோட டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.